கலைஞர் மாதிரி பதில் சொல்ல முடியுமா? அண்ணா 2 மணி நேரம் பேசுறார் சட்டமன்றத்தில். 1957 கலைஞர் அண்ணா 2 மணி நேரம் பேசுறார். தனிநாடு வேண்டும், தனி தமிழ்நாடு வேண்டும், இன்ப திராவிட வேண்டும். 2 மணி நேரம் பேசிட்டு அண்ணா உட்கார்றார். இந்த அம்மா எழுந்து கேட்டதான், மிஸ்டர் அண்ணாதுரை, திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்ட்டு. உடனே அண்ணா 2 மணி நேரம் பேசியிருக்கிறோம், இந்த பொம்பளை எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னடா இப்ப போய் திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேக்குதுன்னு அண்ணா உட்காந்துட்டாரா. கலைஞர் உடனே எழுந்து சொன்னாரா, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்கள் தலைவர் 2 மணி நேரம் பேசினார், திராவிட நாடு பத்தி பேசினார், வரலாறு சொன்னார், இவை அனைத்தும் கேட்டுவிட்டு உறுப்பினர் கேட்கிறார் திராவிட நாடு எங்க இருக்குது என்று. நாடாவை அவிர்த்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும். நல்ல உறவில் ஆரோக்கியமாக பிறந்த சுகப்பிரசவத்தில் பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால், கள்ள உறவில் பிறந்த குறை பிரசவம் தான் எடப்பாடி பழனிசாமி. ஜீவித்த பரதேசி ஊராம் படத்துல ஊர சுத்துற ஒக்கால ஓடி நரேந்திர மோடி ஓடுமா? தான் சொந்த சொத்தை நாட்டுக்கு தந்த எங்கள் ராகுல் காந்தி வேண்டுமா? அமரா தேஷ் குछ नहीं इतना है பக்காலா ஓடி வாயில அட்டத்து வைக்க. சசிகலாவோட கால் அப்படிதான் விழுந்து கிடந்தாரு. டேபிள் சார் கல்லாம் உள்ள போட்டு விட்டுங்க, அந்த அம்மா கால் வழியும் கொண்டிருப்பாரு, விட்டுங்க, அந்த அம்மா கால் வழியும் கொண்டிருப்பாரு. இப்போ ஒரு கோடம்பாக்கம் ஐட்டம், ஒரு கோடம்பாக்கம் ஐட்டத்தை கூட்டின்னு வந்து, அவ பேர் நம்ம விந்தியாவான், இதை யார கமெண்ட்ல சொல்றாங்க, அவ பேர் வந்து விந்தியாவான். அவ சங்கமம் படத்துல நடிச்சான். அது ஒரு நம்பர் 1 ஐட்டம், ஆந்திரா பீஸ். அது பெங்களூர்ல போய் அங்க ஐட்டமா இருந்து, இங்க ஹைதராபாத் ராஜமுந்திரி அங்கெல்லாம் லாட்ஜில் தொழில் பண்ணி ஒசூர்ல ஒரு ஷூட்டிங் போகும்போது அங்க ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த கடனை கேட்க போகும்போது என்ன வந்து அவன் கற்பழிச்சிட்டான ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ்ல கொடுத்து, உடனே போலீஸ் இந்த விந்தியாவை கொண்டு போய் ஓசூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கற்பழிச்சிட்டானான்றதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் பண்ண உடனே டெஸ்ட் பண்ண டாக்டர்லாம் அதிர்ச்சி ஆயிட்டான், அதிர்ந்து போயிட்டான். அந்த கற்பழிப்புன்றது இங்க பண்ணவே தேவையில்லை, இதுக்கு கற்பே கிடையாதுங்க, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, இது நம்பர் 1 பிளாட்ஃபார்ம் ஐட்டம், முதல்ல வெளியே கொண்டு போங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பட்டியல்ல பாதி பேர்கிட்ட போனவ நான் கருணாநிதியை கேட்கிறேன். கொஞ்சம் உனக்காக தாண்டி வந்திருக்கேன், கொஞ்சம் பொருள் இல்ல. அதுதான் நீ ஒரு கும்பலை கொண்டு உட்கார வச்சுட்டு நான் கருணாநிதியை கேட்கிறேன், கருணாநிதியை மம்மால அடியே கொஞ்சம் நஞ்சு அரிப்பல் அடி கெட்டா கேடு. கருணாநிதியை கேட்கிறேன். அதோட உள்ள கோயம்புத்தூர்ல சொல்ற கருணாநிதியும் ஸ்டாலினும் ராஜினாமா செய்து விட்டு வர வேண்டும். எங்க வர வேண்டும்? கீழே இருந்தால அதிமுக தொண்டர்லாம் அவெல்லாம் என்ன சொன்னா, சின்னம்மாவை அம்மாவாக்குவோம், சின்னம்மாவை அம்மாவாக்குவாங்க. நான் என்னடா நினைச்சேன்னா, ஏண்டா 32 வருஷமா நடராஜன் முட்டி போட்டு மேய்ஞ்சி கூட அம்மா பார்க்க முடியல, இவனுக்கு எப்படி ஆக்குவான்னு பார்த்தேன். எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா, எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா, அது யாருகிட்ட கேட்கிற? உனக்கு பிள்ளை இல்லைன்றது எங்க தப்பா? அதை கூட கேட்க வேண்டிய நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துல கேட்டதா கூட முயற்சி பண்ணி இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு இப்ப கேட்கிறியே. இனிமே நீ முயற்சி பண்ணாலும் ஆக போறதில்லை, நான் பகிர்ந்த முயற்சி பண்ணாலும் நடக்க போறதில்லை. 2 ஐட்டம் இருந்தா பத்தியா அதிமுக அந்த சிஆர் சர்ச்சில் ஒருத்தருப்பா, பழைய அண்டா கலாய் பூச்சி வாடகை விட்டு களிமிச்சே போச்சு அந்த அண்டா. அந்த அண்டா தான் காலையில் வந்து நிற்பா. எங்க அம்மாவுக்கு இப்பதான் நான் தலை வாரினேன், பின்னல் வேணா கொண்ட போடுன்னு சொன்னாங்க. இட்லி சாப்பிட்டாங்க, சாம்பார் ஊத்தினேன், ஏண்டி சரசு பருப்பு மசியலன்னு கேட்டாங்க. இது அம்மா பருப்பு மசியலம்மான்னு சொன்னேன். சசிகலா சொல்லி பாரா, சசிகலா சொல்லாத, சின்னம்மா சொன்னாங்களா இல்லையா? இப்ப போய் சசிகலான வேலைக்காரி தானே பரண்டு நக்குனீங்க பொட்டப்பா. உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஒருத்தன் வேலுமணி ஒருத்தன் இருக்கான். அவன் பார்க்க எப்படி தரமா இருப்பா? இன்னும் பாம்பேக்கு போய் ஆபரேஷன் மட்டும் தான் பண்ணல. ஆமா, அப்படியே தான் இருப்பான். உடனே நரேந்திர மோடி சொல்றான், ராகுல் காந்தி பப்பு அப்படின்னு என்னன்னு தெரியல ஹிந்தியில. இன்னைக்கு குழந்தையா
இப்ப இந்த ஒரு மாசமா அவர் ஊரெல்லாம் சுத்தன பண்ண இப்ப சப்புன்றாங்க.